இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு 2025ஓட பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து நான் என்னென்ன சீர்வரிசை தட்டெல்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பூ பழம் இதெல்லாம் வைப்போம். நான் பூ வந்து முதல் நாள் வாங்குறதுனால பூ வந்து வைக்கலை, மற்றபடி பழம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்களால் என்னென்ன பழம் முடியுமோ அந்த பழங்கள்லாம் வந்து வாங்கி வைக்கலாம் சாமிக்கு. அப்படி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ, அப்புறம் ப்ளவுஸு, வளையல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட பூ வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு காயினும் எடுத்து வச்சு அம்மனுக்கு வந்து நம்ம தாம்பூலம் வந்து கொடுக்குறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எந்த கயிறு எந்த வளையல்லாம் கொடுக்குறோமோ அதே தான் வந்து நம்ம வீட்டுக்கு வர மகாலட்சுமிகளுக்கும் கொடுக்கணும். அவங்களையும் வந்து லக்ஷ்மி தேவியாக பாவித்து நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும். அன்றைக்கி வந்து நோன்பு வைக்கிற எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வந்து லக்ஷ்மி தேவியாக பாவித்து அவங்களுக்கு உபசரணை செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்வரிசை தட்டெல்லாம் இதோடு இல்லாமல் நட்ஸு வந்து வைக்கணும். ப்ளஸ் வந்து வெத்தலைப்பாக்கு, இனி மாலை, பூ இதெல்லாம் வைக்கிறப்போ மொத்தமாக வந்து ஒரு 11 தட்டு 15 தட்டு கிட்ட வந்துடும். ஸோ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வளையல் நம்ம சுமங்கலியில் கொடுக்குற வளையலும் சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து தாம்பூலம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலசத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் மங்கள பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.